வெல்கம் டு லேர்ன் எலக்ட்ரிக்கல் டாட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம த்ரீ வேர் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டேர் கேஸ் வேரிங்லேயே மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. 2 வேர் மெத்தட், 3 வேர் மெத்தட். 2 வேர் மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 வேர் மெத்தடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து வயரிங் பண்ணணும், ஸோ அந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேர் கேஸ் வயரிங்க்கு வந்து எந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணி வயரிங் பண்ணுவாங்க அப்படின்னா 2 வே சுவிட்சு. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து 2 வே சுவிட்சு. இந்த 2 வே சுவிட்சோட இந்த லீட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த லீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு லீடு, இது வந்து L1 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காமனு, இது வந்து L2. ஸோ இதில் வந்து 3 டெர்மினல் வந்து இருக்கும். ஸோ எதுக்காக வந்து 1 வே சுவிட்சை வச்சு ஸ்டேர் கேஸ் வயரிங் பண்ண முடியாது அப்படின்னா, 1 வே சுவிட்சில் வந்து நீங்கள் ஒரு லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த 2 வே சுவிட்சில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லைட்டோ ஃபேனோ வந்து நீங்கள் 2 இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த 2 வே சுவிட்சை வந்து ஸ்டேர் கேஸ் வயரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ 3 வேர் மெத்தட் வந்து வயரிங் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி வயரிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஃபேஸை வந்து L1ஓட லீடில் கொடுத்தாச்சு. இந்த 2 வே சுவிட்சோட L1ஐயும் இந்த 2 வே சுவிட்சோட L1ஐயும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சுவிட்சோட காமனையும் இந்த சுவிட்சோட காமனையும் ஷார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட L2வையும் வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லேம்போட ஒரு எண்டுலேருந்து வயர் எடுத்து நம்ம வந்து இந்த 2 வே சுவிட்சோட L2க்கு வந்து கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரலில் வந்து டைரெக்டாக சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் 3 வேர் மெத்தடுக்கு. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து சர்க்யூட் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து வயரிங் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ஏற போகிற இடம், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சுவிட்சை வந்து ஸ்டேர் கேஸ் ஏறி முடித்த அந்த எண்டில் வந்து இந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்டேர் கேஸ் வந்து ஏற போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லேம்ப் வந்து க்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டேர் கேஸ் வந்து ஏறி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே போய் இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேம்ப் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு லேம்பை வந்து நீங்கள் வந்து 2 இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த 2 வே சுவிட்சை வச்சு. ஸோ இதுதான் வந்து 3 வேர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேர் கேஸ்லேயே 3 வேர் மெத்தடு. மேக்ஸிமம் ஹவுஸில் யூஸ் பண்ணுற ஸ்டேர் கேஸ் வயரிங் ஃபுல்லாக அந்த வயரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதனால் 3 வேர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, 3 வேர் வந்திருக்கிறதுனால இது வந்து 3 வேர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீவியஸாக பார்த்த வயரிங் வந்து 2 வேரு. ஸோ அதில் வந்து 2 வேர் மட்டும்தான் வந்திருக்கும். இந்த மிடிலில் வந்து இந்த வயர் வந்திருக்காது. ஸோ அதனால் அது வந்து 2 வேர் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.